ஹரிவோ மகா காளி. எந்த ஒரு மனிதனுக்கும் குலதெய்வத்தினுடைய அருளாசி நிறைந்திருக்கணும். அப்படி நிறைந்திருக்கும் பட்சத்தில் அவன் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்பாராத துன்ப துயரங்களிலிருந்து அவனை விடுவிக்கவும் அவனை பாதுகாக்கவும் குலதெய்வங்கள் முற்படும். அங்கு இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், ஏவல் தெய்வம், காவல் தெய்வத்திடம் அந்த வீட்டு குலதெய்வங்கள் போய் முறையிடும். மாடி, உன்னுடைய எல்லையில் இருக்கிற அந்த புள்ள என் வம்சத்துக்குரியவ, என் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவ, என் குலத்தை சார்ந்தவ, அவளுக்கு இந்த ஆபத்து உன் எல்லையில் நேர இருக்கு, அதில் எந்த பாதிப்பும் வராம பழுதும் வராம நீ பார்த்து கூடம்மா என்று அந்த எல்லை தெய்வங்களிடம் போய் குலதெய்வம் மடிப்பிச்சை கேட்கும்னு ஒரு சம்பிரதாயம், ஒரு சாஸ்திரம் உண்டு. நாம இந்த பூமியில உலாவுவதற்கு ஒரு பெரிய நீண்ட பாரம்பரிய முன்னோர் வரிசை இருக்கு. ஆஞ்சநேயர் வாள் மாதிரி நீண்ட ஒரு வரிசை, பெரும் நீளம். அந்த வரிசை இல்லாம நாம இல்லை. அந்த வரிசை என்பது வயோதிகமாகி மடிந்து விட்ட ஒரு வரிசை. அதுல எந்த விதமான நடப்பு வாழ்க்கைக்கும் அவங்கள நாம் பயன்படுத்திக்க முடியாது அப்படின்னு எண்ணி பலர் முன்னோர் வழிபாடு, முன்னோர் நினைவுகளை முழுக்க அறுத்தெறிஞ்சிருப்பாங்க. ஒரு தாய் தந்தை தாத்தா பாட்டியினுடைய தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், கோமணம் கட்டி இருக்கலாம், கரை படிந்த பற்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வம்சத்தினுடைய தொடர்ச்சி தானே நம்ம இன்னைக்கு கோட் சூட்டு போட்டிருக்கலாம், விமானத்திலே போகலாம். அதை அறுத்தெறிஞ்சிட்டு நாம் சுயம்னு சொல்லிக்க முடியுமா? அது மாதிரி தான் இஷ்ட தெய்வமாக எத்தனை பெருமையான கடவுள்களை நம்ம வழிபடலாம். பெரிய சாமியார்கள் படங்களை வீட்டில் வச்சுக்கலாம். பெரிய ஒரு மாடர்னான ஃபிலாசபியெல்லாம் பின்பற்றலாம். நான் இன்னாருடைய தியானத்தை பயின்றிருக்கிறேன், நாங்கள்லாம் பிரபஞ்சத்தில் பெரிய நட்சத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி எதையோ சொல்லலாம். ஆனால் எல்லாம் எங்கிருந்து வருது? உனக்கு முன்பு, உன் தாய் தந்தைக்கு முன்பு ஒரு தாத்தா பாட்டி வயலில் ஏர் உழுதவர்களாக இருப்பாங்க. இவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அது எத்தனை நிஜமோ அது போன்றுதான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குலதெய்வம் என்பது அப்படிப்பட்டது. அந்த குலதெய்வம் ஒரு கோயிலாக இருக்கும், ஒரு கல்லாக இருக்கும், ஒரு மரமாக இருக்கும். சொல்லிக் கொள்கிற அளவுக்கு அந்தஸ்துக்குரியதாக பிரம்மாண்டங்கள் நிறைந்ததாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக அதை அலட்சியம் ஒரு நாளும் படுத்த முடியாது. பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா பளிச்சுன்னு இல்லை, சிகப்பாக இல்லை, லட்சணமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்கள எப்படி நான் அம்மானு இப்போ போய் சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்க முடியுமா? அவள் எத்தனை அவலட்சணமாகவும் பல்லில்லாமலும் எற்றிய பல்களோடும் குழிவிழுந்த கன்னமாகவும் கண்களாகவும் இருந்தாலும் தாய் என்றால் அவள் தான். உனக்கு தாய் என்னவோ அவள் தான். அவளைத்தான் நீ சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும். அது மாதிரி உனக்கு என்ன குலதெய்வமோ அதை வழிபட்டு தான் நீ பிற வழிபாடுகளில் மேல்நிலை பெற முடியும். அந்த குலதெய்வத்தை எண்ணுவதும் போற்றுவதும் என்றென்றும் உனக்கு தாயின் அன்பு போல. கஷ்டம்னா, அடிபட்டுட்டுனா பெத்த தாய்க்கு ஏற்படுற மனவலி போல மற்றவர்களுக்கு வந்துருமா? வராது. அது மாதிரி துன்ப துயரங்களுக்கு தடுத்தாட்கொள்ளணுமே என்கிற தவிப்பு குலதெய்வத்துக்கு வரும். நம்ம குலமாச்சே, நம்ம குஞ்சாச்சே, அவன் நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிற வம்சமாச்சே, ஐயோ அவனுக்கு இப்படி நேரம் போகிறதே என்ற தவிப்பு குலதெய்வத்துக்கு ஏற்படும். அந்த உயிர் எந்த எல்லையில் இருக்கோ அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட மன்றாடும். இந்த துன்பத்துக்கு தடை விதி, என் வம்சத்தை தடுத்தாட்கொண்டு பாதுகாத்து என்னிடம் கொடு என்று கேட்கும். அப்படி கேட்பதற்கு பேர் குலதெய்வம் மடிப்பிச்சை கேட்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே குலதெய்வத்தை கொண்டாடுங்கள், முதன்மைப்படுத்துங்கள். குலதெய்வத்துக்கென்று ஒரு தீபம் ஏற்றுங்கள். பெற்றோரை கொண்டாடுங்கள். உங்கள் குடும்பத்து முன்னோர்களை கொண்டாடுங்கள். நினைவை போற்றுங்கள். இவையெல்லாம் தான் உங்களுடைய பண்பு குணநலங்களாக மாறி உங்களுக்கு பிறகு உங்களுடைய சந்ததியினர்கள் உங்களையும் போற்றுவார்கள்.